இப்பொழுது நம்ம இருக்கக்கூடிய இடம் முட்டத்திலிருந்து எலந்தங்குடி செல்லும் சாலை. இந்த சாலையை மோட்டார் வாகன ஆய்வாளர் திரு ராம்குமார் அவர்கள் கள ஆய்வு செய்துதான் வழித்தடம் வழங்கினாரா என்பதை பார்ப்போம். இந்த சாலையில் மினி பஸ் செல்வதற்கு தகுதியான சாலையா, இதில் எப்படி வழித்தடம் வழங்கினார், அந்த பாலாஜியின் மினி பஸ்ஸின் வழித்தடத்தை மாவட்ட நிர்வாகம் மறு ஆய்வு பரிசோதனை செய்து பர்மிட்டை கேன்சல் செய்ய வேண்டும். ரோட்டின் முட்டம் டு எலந்தங்குடி வரை ரோட்டை வீடியோவில் காட்டுகிறேன். ரோட்டை பார்த்துங்க மக்களே, நம்மளுடைய வரி பணத்தில் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஏசி ரூமில் ஓசி காற்று வாங்கிட்டு தூங்கிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு பர்மிட்டை போட்டு விட்டுடுறாங்க. பஸ்ஸே போகாத இடத்துக்கெல்லாம், ரோடு இல்லாத இடத்துக்கு பஸ்ஸு போகுமா? நாங்கள் அவங்க நியாயமும் சட்டமும் வாங்க. நான் எலந்தங்குடி இப்படி தானே இதில் போயிண்ணே. சரிண்ணா, ஓகே, நன்றிண்ணே. ரூட்டை பார்த்துங்க மக்களே, இல்லை மினி பஸ் திரும்புமா? இந்த டேனை பாருங்கள், எஸ்பெண்டு ஒரு வீடு வாய்க்காலுக்கு வந்துடும். வண்டி அப்சைடு தான். ஏன்னா அதிகாரியோட பொண்டாட்டி பிள்ளைங்க தான் இந்த மினி பஸ்ஸில் வர போகிறாங்க. யார்? மாவட்ட அலுவலருடைய கதிர்வேலுடைய பொண்டாட்டி பிள்ளையும் கிரைடு 1 ராம்குமாரோட பொண்டாட்டி பிள்ளைங்க தான் இந்த மினி பஸ்ஸில் வருவாங்க, பாலாஜி மினி பஸ்ஸில். நல்லா தெரிஞ்சுங்க ரோடு எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குன்னு. இதில் ப்ரீவியஸ் போகிறதுக்கு தகுதியா என்பதை நீங்கள் பார்த்துக்குங்க. நான் எலந்தங்குடி எப்படிண்ணே? இல்லை ஒரே ஸ்ட்ரைட்டா? சரிண்ணா, ஓகே. ரோட்டை பார்த்துங்க, மினி பஸ்ஸுக்கு போகிறதுக்கு தகுதியான ரோடா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். மக்கள் வரி பணத்தை சொகுசாக லஞ்சத்தையும் வாங்கிக்கிட்டு லஞ்ச காசிகளை என்னமோ சொல்லுவாங்களா, உடம்ப தின்னு ஒத்தியம் பெருத்து உத்தரத்துக்கு ஆகிறதாட்டம் உடம்பை மட்டும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது, கள ஆய்வு செய்யலை. இதெல்லாம் மினி பஸ் வருமா பார்த்துக்குங்க. மினி பஸ் வர ரோட்டை பார்த்துக்குங்க. இதுக்கு பர்மிட்டு. இதில் வந்து இந்த தனியார் ப்ரைவேட் பஸ் இருக்குது பாருங்கள், டவுன் பஸ்ஸு மப்சல், இவங்கெல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 40,000 ரூபா டேக்ஸு கட்டுறாங்க. இவங்க மினி பஸ்ஸுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 5,000 ரூபா டேக்ஸு. அவங்க டேக்ஸி இவங்க வந்து 40,000 ரூபா டேக்ஸி கட்டுறீங்க, ஒரு நாளைக்கு 400 ரூபா மீதி பண்ண முடியல. 5,000 ரூபா டேக்ஸி கட்டுறீங்க, ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா மீதி பண்ணுறாங்க அடுத்த டயத்தில் ஓட்டி. ரோடு எவ்வளோ லட்சணமாக இருக்குன்னு பாருங்கள். இதை கள ஆய்வு செய்து தான் மினி பஸ்ஸுக்கு பர்மிட் கொடுத்துருக்காங்க. ரோடு சர்வே பண்ணியிருக்காங்க ஒரு அரசு அதிகாரி. இந்த ரோட்டில் மினி பஸ் போகிறதுக்கு தகுதி இருக்கா என்பதை மட்டும் எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடியல, எலந்தங்குடி எண்டு வரைக்கும் வரேன். முட்டம் அவுட்ரு ஆகிட்டோம். ரோடு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே கதிர்வேலுக்கும் ராமகுமாருக்கும் கண்ணுக்குன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியறதுலாம் பணம் தான் நினைக்கிறேன். லஞ்ச பணம் எப்படி வாங்கி எங்கே திணிக்கிறது, விஜிலன்ஸில் மாட்டாமல் எப்படி தப்பிக்கிறது, இதுதான் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரோட்டெல்லாம் பாருங்கள்.
இந்த இடத்துல 2 வீலர் என்னால் வர முடியாது. பள்ளத்தை பார்த்துக்குங்க, ரோட்டை பார்த்துக்குங்க. ரோட்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது. 2 2 வீலர் மரம் இல்லை. இரண்டு இருசக்கர வாகனங்கள் அந்த ரோட்டில் மாறுறதுக்கு இடம் இல்லை. அந்த ரோட்டில் பர்மிட் போட்டு கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் பொதுமக்கள் உசிறு வந்து இவங்களுக்கு மசிலுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள்லாம். பணம் பணம் பணம்னு அலைகிறானுவோம். லாஸ்ட்டில் என்ன பணத்தை ஏடாதீங்க போகிறீங்க. பொதுமக்கள் உயிர்த்தை ஏன்டா அப்படி விளாடுறீங்க? உங்களுக்கு வந்தால் ரத்தம், பொதுமக்கள் வந்தால் தக்காளி சட்னியடா. உங்களுக்கு உண்மையிலே கண்ணுக்குன்னு தெரியுதாடா 2 பேருக்கும், ராம்குமாருக்கும் கதிர்வேலுக்கும். ஏழந்தவடி ஆற்றுப்பாலம் வந்துட்டோம், அதாவது அரியலூர் ஆற்றுப்பாலம். இதுக்கு தானே ரோடு நல்லாயிருக்கும், பார்த்துங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் வருகிறேன்.